ஜோதிடம் அப்படிங்கிறது கால கண்ணாடி, காலபுருஷ தத்துவம். வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம வீடு அமைக்கிறது தான் வாஸ்து. அப்போது வாஸ்துக்கும் ஜாதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இந்த அறகுறையாக ஜோதிடம் படிச்சுட்டு ராகு வருது, கேது வருது, சனி இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்பே இல்லாத கிரகங்களை வீட்டோட சேர்த்தி இன்னைக்கு வாஸ்து சொல்கிறேன்னு சொல்லி புதுசு புதுசாக கிளம்பிட்டாங்க. நீங்கள் ஜோதிட கட்டங்களில் பார்க்க தான் முடியும், மாற்றவே முடியாது. ஆனால் வாஸ்துல அப்படி கிடையாது. சரியான தலைவாசல்கள் இருந்தால் மிக பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். தவறான தலைவாசல்கள் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இப்போ ராகு கேது தோஷங்கிறாங்க, செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க. அப்போது இப்போ இதுலேயே திருமண தடைகள் எத்தனை பேருக்கு இருக்குது தெரியுங்களா? இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த பிரச்சனையால் இருக்கிறாங்க. அப்படி ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ராகு காலத்தில் ஒரு குரூப் திருமணம் பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் இறந்துடுறாங்களா? மனிதன் படைப்பில் உயிரிழப்பு அப்படிங்கிறது யாருனாலையும் மாற்றவே முடியாது. ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி தான் இறக்கணும் அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகி தான் இறப்பார். இந்த வாஸ்துல நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு, ஒரு ஸ்கேம், மார்க்கெட்டிங். இப்போ வாஸ்தை தாண்டி எல்லாருமே இதில் என்ன பணம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. கண் திருஷ்டி விநாயகர்னு வச்சுருப்பாங்க. கண் திருஷ்டி விநாயகர் கோயில் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் ஒரு பக்கம் எங்கேயாச்சும் இருக்கா? அப்போ நீங்களாக ஒரு வரைபடத்தை வரைஞ்சிக்கிறீங்க, நீங்கள் அதுக்கு ஒரு பெயர் வச்சு அதுக்கு ஒரு தெய்வத்தை கனெக்ட் பண்ணி இது வச்சிங்கன்னா உங்களுக்கு தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று வேலைங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட சர்க்குரு வாஸ்து நிறுவனர் சுபவாஸ்து கர்தா மங்களம் தங்கதுரை அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். குருவாழ்க, குருவே துணை. சார், ரவிரமணா சார் அவர்களுடைய நீண்டகால நண்பர் நீங்க. அவர் கூட நீங்க நிறைய தூரம் நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவர் வாஸ்து வகுப்பு எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களால அப்படின்னு கூட சொல்லப்படுது. சோ அவர் கூட இந்த பயணம் பண்ண நாட்கள், நீங்க வாஸ்து ரீதியான விஷயங்கள், இப்ப நீங்க அவர் கூட பயணம் பண்ணதுனாலே உங்களுக்கு உங்களை உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ வாஸ்து ரிலேட்டடா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற வித போது உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட அப்படிங்கிறத நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார். ரவிரமணா அவர்கள் ஒரு நல்ல நண்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு குருவும் கூட. அவருடைய பயணப்பட்ட காலங்கள் ஒவ்வொரு மணித்துளிகளுமே மறக்க முடியாத தருணங்கள் தான். பட் அவர் இவ்வளோ சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு மறைவார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல. பட் என்ன பண்ணுறது, இயற்கை அதனுடைய வேலை செய்யுது. ஸோ நம்ம இயற்கையோட பயணிப்போம். ஓகே சார். இப்ப இப்ப ஜாதக ரீதியா எனக்கு இது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நான் ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடத்தை கன்சல்ட் பண்றது வழக்கம். எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னோட ஜாதகத்துல அப்படின்னு கேட்போம். ஏதாவது தோஷம் இருக்கா, இல்ல இல்ல அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வாஸ்து ரீதியா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நான் உடனே போய் நான் கன்சல்ட் பண்ண மாட்டேன். ஓ வீடுதான் சரியில்லையோ, நமக்கு நமக்கு வாஸ்துப்படி ஏதோ ஒண்ணு சரியில்லையோங்கிறது எனக்கு டக்குன்ட்டு மைண்டுக்கு வராது. நான் உடனே ஜாதகத்தை தான் பார்ப்பேன். சோ அப்படி இருக்கும்போது ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, இல்ல ஜாதகம் வேற வாஸ்து வேறயா? சிறப்பான கேள்வி. இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது கால கண்ணாடி, காலபுருஷ தத்துவம், அது வேற. வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம வீடு அமைக்கிறது தான் வாஸ்து. அப்போ வாஸ்துக்கும் ஜாதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா 1% கூட தொடர்பு இல்லை. இன்றைய காலகட்டத்தில் இந்த அறகுறையாக ஜோதிடம் படிச்சுட்டு ராகு வருது, கேது வருது, சனி இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்பே இல்லாத கிரகங்களை வீட்டோட சேர்த்தி இன்னைக்கு வாஸ்து சொல்கிறேன்னு சொல்லி புதுசு புதுசாக கிளம்பிட்டாங்க. இப்போது அப்படி பார்க்குறப்போ எங்களுடைய ஆய்வில் 100% வாஸ்துவிற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஜோதிட கட்டங்களில் பார்க்க தான் முடியும், மாற்றவே முடியாது. ஆனால் வாஸ்துல அப்படி கிடையாது. சரியான தலைவாசல்கள் இருந்தால் மிக பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். தவறான தலைவாசல்கள் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஒவ்வொரு ஜன்னல்கள் கூட ஒரு சில மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே இடத்துல ஒரு சில ஜன்னல்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறத நாங்கள் வாஸ்துல தொடர்ந்து
கூறிக்கொண்டே இருக்கிறோம். அதனால நீங்க வாஸ்துவையுமே ஜோதிடத்தையுமே எப்பவுமே போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். வாஸ்து ஓகே. வேறு, ஜோதிடம் அப்படிங்கிறது வேறு. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான் சார். எனக்கு ம், ஏதாவது பிரச்சனை அப்டின்னா, நான் ஜாதகம் தான் பார்ப்பேன். நான் ம், வாஸ்து பார்க்க மாட்டேன். ம், ஏன்னா, எனக்கு அந்த ஒரு அவேர்னஸ் கிடையாது. இப்ப இந்த ம், அவேர்னஸ் நீங்க நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, நெறைய ம், பேர பார்த்திருப்பீங்க. ம், ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வீடு சேஞ்ச் பண்ணதன் மூலமாவோ, ம், அவங்களுடைய வாழ்க்கை மாறியிருக்கும். எந்த ம். ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணி, அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே நல்லா மாறியிருக்கு அப்டின்னா, எந்த விஷயம் சொல்லுவீங்க? இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த ஜோதிடம் நான் பார்ப்பேன் ஆ, அப்படின்னு. ஆமா. நீங்க ஜோதிடம் பார்த்து என்ன மாறுச்சு? ம், இப்ப ம். எத்தனையோ பேர் வந்து திருமண தடைகள்ங்கிறாங்க. இப்ப ராகு கேது தோஷங்கிறாங்க. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க. ம். அப்போ இப்ப இதுலயே திருமண தடைகள் எத்தன பேருக்கு இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த பிரச்சனையால இருக்கிறாங்க. அப்படி ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு ராகு காலத்துல ஒரு குரூப் வந்து திருமணம் பண்றாங்க. அவங்க எல்லாம் இறந்துடுறாங்களா? ம். இல்ல இஸ்லாமியர்கள் அவங்களுடைய மதத்த தழுவி திருமணம் பண்றாங்க. அவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டுறாங்களா? அவங்களுக்கெல்லாம் ராகு, கேது, சனி எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அவங்களுக்குலாம் அது வேலை செய்யாதா? ம். அப்ப கிறித்துவர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு இது வேலை செய்யணும் இல்லையா? இது வந்து ஒரு மதத்துக்கு மட்டும் தான் இந்த ராகு, கேது, சனின்னு வேலை செய்யுமா? இந்த பிரபஞ்சம் வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் தனிப்பட்ட முறையில வந்து ஒரு 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 மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் தான் இந்த ராகு, கேது, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே வேலை செய்யுமா? அப்ப ம். ஏன் இத போட்டு நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஆ. நீங்க இப்போ ஜோதிடத்துல அப்படிங்கிறது, நீங்க அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்டு இருக்குது ம். அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ம். மாத்தவே முடியாது. மாத்த முடியாத ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஏன் நீங்க வந்து மனச குழப்பிக்கிட்டு, பயத்தோடயே வாழ்ந்து, வாழ்க்கைய வீணாக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எப்பவுமே ஒரு மனிதனுக்கு அ எதிர்காலம் தெரிஞ்சிருச்சுன்னா, நிகழ்காலம் அப்படிங்கிறது நரகமாயிரும். எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது. நீங்க வந்து இன்னொரு 6 மாசத்துல இறக்க போறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த இறக்குற அந்த 6 மாசம் வந்து நீங்க நிம்மதியா வாழ முடியுமா? ம். அது அது வந்து முற்றிலும் தவறு. நீங்க அப்படிலாம் எதையுமே போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க உங்களுடைய வேலைய அன்றாட வேலைய நீங்க ரெகுலரா செஞ்சுட்டே வாங்க. உங்கனால முடிஞ்சத அ இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு ஒரு அன்னதானமா குடுக்கறதோ, ஏதாவது ஒரு பொருளுதவியோ, இந்த மாரி என்ன முடியுதோ, இயன்றத நீங்க ஒரு நல்ல காரியங்கள செஞ்சாலே, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஓகே. எல்லா பாதிப்புகளுக்குமே ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொடுக்கறது மட்டும் தான். ம். நீங்க ஒரு 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 பொருள வந்து ஒரு தானமா குடுக்குறப்போ, உங்களுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது 100% குறையும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே சார். அதே மாரி நீங்க இப்ப ஜோதிடம் ரிலேட்டடா மக்கள் போறதுக்கு இன்னொரு காரணமும் என்னன்னா, அங்க ம், ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. ஏதாவது இந்த ம், கோயிலுக்கு போனா, ம், அ ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம், இன்னொன்னு வந்து இப்ப நமக்கு அந்த ஜாதக ரீதியா நமக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சா, நீங்க ம், ஏதாவது சுப செலவுகள் பண்ணா, அந்த ஆக்சிடென்ட்லேருந்து மீள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம், அந்த மாரியான ஒரு விஷயங்கள் வந்து பரிகாரமா சொல்லப்படுறது வழக்கம். ம், நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும், செலவு பண்றதுக்குமே சரி. ம், ஆனா இதுவே நான் வாஸ்து ரிலேட்டடா போனேன்னா, ஒருவேளை என்ன வீடு இடிக்க சொல்லிருவாங்களோ! எனக்கு ம், அதனால 2, 3 லட்சம் செலவாகும். ரொம்ப எனக்கு வந்து அது வந்து எப்படி சொல்றது? ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்குங்கும்போது, ம். மக்கள் ஜோதிடத்த சார் நாடி போவாங்க. எப்படி வாஸ்து நாடி போவாங்க? இல்ல நீங்க கேட்கறது இது ஒவ்வொரு கேள்விகளுமே சிறப்பு தான். ம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மனிதன் படைப்புல வந்து உயிரிழப்பு அப்படிங்கிறது யாருனாலயும் மாத்தவே முடியாது. ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி தான் இறக்கணும் அப்படின்னா, ஆக்சிடென்ட் ம். ஆகி தான் இறப்பாரு. ம். அத யாருனாலயும் மாத்த முடியாது. எத்தனையோ பெரிய ஞானிகள் ஆகட்டும், ம். சித்தர்கள் ஆகட்டும், அதேபோல ஆன்மீக குருக்கள் ஆகட்டும், அது எல்லா மதங்களுமே, எல்லாருமே இன்னைக்கு 100 வருடங்கள், 1000 வருடங்கள் கடந்து இருக்கிறாங்களா உயிரோட? ம். அவங்களுக்கெல்லாம் இது தெரியாதா? ம். அப்போ அவங்க வந்து ஜோதிடத்த மாத்தலாம்ல. அப்ப மாத்தி வச்சு கிரக நிலை மாறுதல் இருக்கு. நான் இறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாறுதல் பண்ணலாம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஜோதிடமோ, ஆன்மீகமோ தெரியாத இருக்கிறாங்களா? ஏன் ம். அவங்களுக்கு இறப்பு வருதுன்னு நினைக்கிறீங்க? ம். இறப்பையும், பிறப்பையும் யாருனாலயும் தீர்மானிக்கவே முடியாதுங்க. நீங்க ஓகே. வந்து ஒரு பாதிப்புகள் வருது அப்படின்னா, பர்ட்டிகுலரா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த மாரி சொல்லக்கூடியவர் வந்து ஒரு சில ஜோதிடர்கள் தான் இருக்கிறாங்க. ம். இன்னைக்கு நீங்க ரூ. 5000 கட்டினா ஜோதிடம் கத்துக்கலாம். ம். ரூ. 2000 கட்டினா ஜோதிடம் கத்துக்கலாம். இந்த மாரி ஜோதிடம் கத்துக் குடுக்கறதுக்கு இன்னைக்கு Facebook, YouTube தொறந்தீங்கன்னா, ஜோதிடம் கத்துக் குடுக்கறது அதிகமா இருக்கும். ஜோதிடம் பார்க்கிறவர்கள விட. என்னன்னா, அதுல தான் அதிக வருமானம் வரும். ஜோதிடம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துக்கு ரூ. 100 ரூ. 200 வாங்குறோம். கத்துக் குடுத்தீங்கன்னா 5000, 10,000 சம்பாரிக்கலாம். ம். இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் இன்னைக்கு. ஸோ, அதனால வந்து மக்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ம். நீங்க க இத வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே இன்னைக்கு இந்த ஜோதிடம் கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ம். அத விட மிகவும் ஒரு கொடுமையான விஷயம் வேற எதுவுமே இல்ல. ம். ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, ம். எப்பவுமே
இறக்கும் காலம் தெரிஞ்சிடுச்சுன்னா வாழ்ற காலம் நரகம். இத தான் மீண்டும் நான் பதிவிடுறேன். ம். ஏன்னா, நீங்க ஒரு ஜோதிடம் கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், இல்ல ஜோதிடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ம். இப்ப அங்க போறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு நவகிரகங்கள் 9 கிரகங்கள அடிப்படையா வச்சு தான் இந்த ஜோதிட கட்டங்கள் எல்லாமே அமைக்கப்படும். ம். அப்போ இந்த ஜோதிட கட்டங்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்களுமே 12 வருஷத்துல 12 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கிரக நகர்வுகள் இருக்கும். அப்ப ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஜனவரி மாசம் பார்த்துட்டு, இப்ப சூரியன் நகர்றாரு, நமக்கு நேரம் சரியில்ல. அடுத்து சந்திரன் வர்றப்ப பார்க்கலாமீங்க. அடுத்து 2வது மாசம் சந்திரன பார்ப்பீங்க. ஓ! ம். சந்திரனோட இருப்பு இடம் சரியில்ல. ம். அடுத்து வந்து குரு வர்றப்ப நம்ம பார்த்துக்கலாம்போம். ம். அடுத்து குரு வர்றப்ப என்ன நினைப்போம்? ம். அடடா! குரு வந்து 1ஆம் இடத்திலேயே 3ஆம் இடத்துல இருக்காரு. இது நமக்கு சாதகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ம். ஒவ்வொரு நாட்களையுமே நம்ம இழந்துகிட்டு தான் இருக்கிறோம். நீங்க அதெல்லாம் தேவையே இல்ல. அத போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். உங்களுடைய ஓகே. தொழிலோ, உங்களுடைய குடும்பமோ, இத நீங்க நல்லபடியா வழிநடத்தினாலே போதும். நம்ம வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஏத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மட்ட இல்ல. ம். எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய மனநிலை இல்ல. இப்போ வீட்ல கணவன், மனைவி இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நீ பெருசா, நான் பெருசான்னு இன்னைக்கு போட்டி உலகமாயி போச்சா? 2 பேருமே வருமானம் ஈட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ம். 2 பேத்துக்குள்ளயுமே வந்து அந்த ஈகோ ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வளர்ந்துருச்சு. இத கட்டுப்படுத்துறதுக்கோ, இத வந்து இவங்கள சமாதானப்படுத்துறதுக்கோ இன்னைக்கு ஆள் இல்ல. பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பெரியவங்க இருப்பாங்க. அ ப இப்ப பொண்ணு கொஞ்சம் பேசுனாங்கன்னா, அவங்களுடைய தாய் தந்தைகள் சத்தம் போட்டு அமைதியா இருப்பாமாங்க. பையன் பேசினா பையன அமைதிப்படுத்துவாங்க. ஒரு ஃபேமிலி வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. இத போய் நீங்க ஜாதகத்துல எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ம். இன்னைக்கு இருக்கிற திருமணங்கள் எல்லாமே 99% எனக்கு தெரிஞ்சு 90% வந்து திருமணம் வந்து ஜாதகம் பார்த்து தான் பண்றாங்க. ம். ஏன் டைவர்ஸ் நடக்குது? ஓகே. அப்ப ஜாதகம் சரியா இருக்கு. ஜாதக கட்டம் சரியா இருக்குன்னா நீங்க பண்ணி வைக்கிறீங்க. ம். எத்தன திருமணங்கள் வந்து இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு 1 வாரத்துல இறந்துடுறாங்க. ம். எத்தன பேர் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. திருமணம் முடிச்சு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எத்தன பேர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க இருக்கிறாங்க. அப்ப அங்க ஜாதகம் பார்த்தவங்க ஆ தப்புன்னு சொல்றதா? இல்ல ஜாதகத்தை குறைன்னு சொல்ல முடியுமா? ம். இது எல்லாமே கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கணும்ல. ம். அப்போ ஜோதிடர்களையும் நம்ம குறை சொல்ல முடியல. ஜோதிடம் உண்மை. அதுல வந்து நான் 100% வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை. ம். நானும் படிச்சிருக்கிறேன். நான் அத ஏத்துக்கிறேன். ஆனா அத சொல்லக்கூடியவர்கள் யாரு? அப்படிங்கிறது தான் நான் இப்போ என்னோட கேள்வி. ஓகே. அதுல வந்து இன்னைக்கு நீங்க ஒரு 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 அனுபவப்பட்டு, கை தேர்ந்து, நல்லா அதுல வந்து ஒரு நீண்ட கால அனுபவப்பட்டு, அத நீங்க சொன்னீங்கன்னா, அது சிறப்பு. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு YouTube, Facebook வந்துருச்சு. எல்லாருமே ஈஸியா வருமானம் பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, 1 வாரம் வகுப்பு, 10 நாள் வகுப்புன்னு போறாங்க. ம். அடுத்து ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. ம். அது என்ன கணிக்கணும், எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. ம். இப்ப கம்ப்யூட்டர்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சிஸ்டத்துல ஃபீட் பண்ணிட்டு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஜோதிடம் தான். மனித ஜோதிடம் மாறிருச்சு. இன்னைக்கு கணக்கு போடுறதெல்லாம் கம்ப்யூட்டர் கணக்கு போட்டு சொல்லிரும். ம். அப்போ இந்த மாரி காலகட்டங்கள் இருக்கிறனால தான், இன்னைக்கு இந்த ஜோதிடத்துல சிறந்த ஆசான்களா இருக்கக்கூடியவங்க கூட, வெளி உலகுக்கு அதிகம் தெரியறது இல்லைங்க. இந்த புதுசு புதுசா படிச்சுட்டு வர்றவங்களுக்கு தான், இந்த ம். Facebook எப்படி ஓப்பன் பண்ணலாம், YouTube எப்படி, Insta எப்படின்னு சொல்லி தெரியுது. ம். அவங்க தான் இதுல அப்டேட் பண்றாங்க. ஸோ அவர்கள தான் நான் வந்து அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் அனுபவப்பட்டு, ஓகே. அனுபவம் ம். இத மீண்டும் மீண்டும் நெறைய பேர்த்துக்கு பார்த்து, ம். அதுக்கப்புறமா நீங்க பலன் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. பட் அத கொஞ்சம் கடைபிடிச்சா எல்லாரும் வரக்கூடிய சந்ததிகள், வரக்கூடிய இளைஞர்கள், படிக்கக்கூடிய இளைஞர்கள் கடைபிடிச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ப பேசும்போது, ம், இந்த வாஸ்து ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எந்திரம் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த ம். பிரமிடு வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா சார்? இல்ல இந்த வாஸ்துல இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு ஸ்கேம் மார்க்கெட்டிங். ம். இப்ப வாஸ்த தாண்டி எல்லாருமே, இதுல என்ன பணம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, பிரமிடு வைங்க. ம். அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்றாங்க, கம்பி கட்டுற வேலைய பார்க்குறாங்க. ஒரு செம்பு கம்பி கட்டுங்க வீட்ட சுத்தி. ம். ம். அது வந்து உங்களுக்கு வாஸ்து தோஷத்த போக்கிரும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு வகையானவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வீட்ட சுத்தி இந்த கலர் கலரா நெறைய லிக்விட வேற இன்னைக்கு புதுசா வந்திருக்கு. ம்ஹ்ம். லிக்விட் வந்து பதிக்கிறாங்க. ஒரு 3 அடி ஆழத்துக்கு ஒரு ஓ! ஹோல் பண்ணிட்டு லிக்விட பதிங்க. ம். அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு செம்பு கம்பிய பதிங்க. ம். இது வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ம். இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டியது. இதனால ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. ம். இதுல எதுவுமே நடக்காது. செம்பு கம்பிங்கிறது மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறது தான். ஆல்ரெடி மண்ணுலயே இருக்குது. ம். இது நீங்க புதுசா எங்க செம்பு வந்து வானத்துலேருந்து வருதா? தயாரிச்சு நீங்க நிலத்துல வைக்க போறோமா? நம்ம இருக்கிற மண் துகள்கள எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, அதுல செம்பு செம்பு துகளும் கண்டிப்பா இருக்கும். இரும்பும் இருக்கும். ம். எல்லாமே கனிமங்கள் எல்லாமே இருக்கக்கூடியது தான். இத வச்சா எப்படி வாஸ்து தோஷம் போகும்? இதெல்லாம் முற்றிலும் தவறுங்க. அதே மாரி இந்த ஃபோட்டோ மாட்டுறது.
ம். வாஸ்துக்கு வந்து இப்போ புதுசா வேற வாஸ்து லட்சுமி, வாஸ்து கிரக லட்சுமிலாம் ஃபோட்டோ வந்துருச்சு. ஆமா. அந்த ஃபோட்டோ மாட்டுனா வாஸ்து கிரகம் போகும் அப்படின்னு, வாஸ்துவுடைய தோஷம் போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய அறியாமைன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே. ம். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வாஸ்து கிரக லட்சுமின்னு ஒரு கோயிலே கிடையாதுங்க. ம். நெறைய இடத்துல பார்த்துருக்கோம். அது கிடையாது. ம். அதே மாரி இப்ப நீங்க கண் திஷ்டி விநாயகர்ன்னு வச்சிருப்பாங்க. கண் திஷ்டி விநாயகர் கோயில் நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ம். எங்கேயாச்சும் ஒரு பக்கம் எங்கேயாச்சும் இருக்கா? அப்போ நீங்களா ஒரு வரைபடத்த வரைஞ்சுக்கிறீங்க. நீங்க அதுக்கு ஒரு பெயர் வச்சு, அதுக்கு ஒரு தெய்வத்த வந்து கனெக்ட் பண்ணி, இது வச்சீங்கன்னா உங்களுக்கு தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ம். ம். இதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று வேலைங்க. ஓகே. அதெல்லாம் வந்து அந்த மாரி நம்பிலாம் யாரும் ஏமாற வேண்டாம். ம். அதெல்லாம் முழுக்க பொய். அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காதுங்க. நீங்க ம். பிராக்டிகலா என்ன பண்றீங்களோ அதான் நடக்கும். ம். நீங்க ஒரு விஷயம் வீட்ட வந்து சரி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இடிக்கணும்னா இடிச்சு தான் ஆகணும். ம். இடிக்காம வந்து வச்சீங்கன்னா, இடிக்காம ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா நடக்காது. ம். ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு இயற்கையாவே உடம்புல வந்து ஏதாவது ஒரு கேன்சர் கட்டி வருது, இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கட்டிகள் வருது அப்படின்னா, அத அறுவை சிகிச்சை செஞ்சு தான் நீக்க முடியுமே ஒழிய, ம். அது ஆரம்பத்துல இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மருத்துவமனையில கரைக்கிறாங்க. இல்லாட்டினா அது அறுவை சிகிச்சை செய்யணும்னா, அறுவை சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும். ம். இல்ல மெடிசின் குடுத்து தீர்க்கலாம் அப்படின்னா, மெடிசின் குடுக்கலாம். பட் அதுக்கு அதுக்கு அது அது வந்து முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. ம். எதுவுமே தெரியாத இன்னைக்கு நெறைய பேர் ஃபோன் பண்றது அப்படிதான் ஃபோன் பண்ணுவாங்க வாஸ்துல. சார் எங்க ம். வீட்ல இந்தந்த பிரச்சனை இருக்குது சார். ம். வீட்ட இடிக்காம பண்ண முடியுமா? நெறைய பேத்துக்கு அப்படின்னு தான் கேள்வியா கேட்குறாங்க. இருக்கும். ம். சமீபத்தில ஒருத்தரு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அரசு பொறுப்புல இருந்தவரு. ம். ஒரு அதிகாரியா இருந்தவரு. இப்போ ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. ம். அவரு என்கிட்ட இதுதான் கேட்கிறாரு. அவர் வீடு கட்டுனது ஒரு 3, 4 கோடி ரூவா செலவு பண்ணி கட்டியிருக்காராம். ம். இதுல வந்து சார் நீங்க வந்து ஏதாவது இடிச்சிருவீங்களோ, இடிக்க சொல்லுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ம். நான் நெறைய செலவு பண்ணி கட்டிட்டேன். ம். ம். அதனால இது ஏதாவது பரிகாரம் இருக்கா? இல்ல இந்த மாரி ஏதாவது கம்பி வைக்கிறது, ஃபோட்டோ வைக்கிறது, இந்த மாரி ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு ம். சொல்லி தான் கேட்டாரு. அது வந்து என்னன்னா, அவருடைய அறியாமை அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். இத பத்தி ம். அவருக்கு இன்னும் தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, ம். அவர குறை சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது அதான். ஸோ, ஆமா. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து பரிகாரம் அப்படிங்கிறத பின்னாடி போகாதீங்க. ம். அப்படி பரிகாரம் பண்ணா எதுவுமே நடக்காது. ஓகே. பரிகாரம் பண்ணி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, யாருமே எந்த தொழிலுக்கும் போக வேண்டியதில்ல. ம். உட்கார்ந்து பரிகாரமே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எந்த தொழில் நிறுவனங்களோ, தொழிற்சாலைகளோ, ம். கடைகளோ, எந்த ஒரு நிறுவனங்களும் நம்ம ஆ ஆரம்பிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ம். பரிகாரம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், வீடு ஃபுல்லா தகடு, தாயத்து, ஃபோட்டோக்கள மாட்டி வச்சுக்கலாம். ம். இது பண்ணாலே நமக்கு பணம் வந்துரும்ல. அப்புறம் ஏன் நம்ம கஷ்டப்படணும்? ஓகே. ஸோ தயவு செய்து பரிகாரம் அப்படிங்கிறத போய் யாரும் ஏமாந்துற வேண்டாம். அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. ஓகே சார். வாஸ்து ரீதியான நெறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்திருக்கீங்க சார். ம். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.